சார் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில சீமான் கலந்துட்டு இருக்காரு. சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன் பாரதியாரோட புகழை பாடுறதுக்கு நான் பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். அதை நீங்க பாத்தீங்களா? காமெடின்னு சொல்றதா இல்லை வெக்கக்கேடுன்றதா இல்லை மானக்கேடுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்தியவர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ் உடைய கும்பலுடைய நிகழ்வுக்கு போக மாட்டாங்க. மேதகு வாழ்ந்த காலத்தில் அவர் மட்டும் சரி கொஞ்சம் லைட்டாக அப்படி கண் அசைவை காட்டியிருந்தாருன்னா போதும், அவங்க பக்கத்து அவருக்கு அப்பயே ஈழத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. தமிழ் தேசியம் என்பது சங்கி பெயர் இல்லாத தமிழ் தேசியம், அதாவது சாதியற்ற மதமற்ற மண்ணின் மைந்தர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பிரகடனப்படுத்தியவர். பாரதி புகழை பாடுவதற்கு நான் பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்படின்றாரு. நல்லா பாகிஸ்தானுக்கு போங்க, பாகிஸ்தான்ல போய் பாடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட போகாதீங்க. ஏன்னா தமிழ்நாடு அப்படின்னு பாரதி தான் அன்னைக்கு பாடினாரு, அதுக்கு அடுத்து நீங்க பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசுறாப்புல. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்துடுவோம்ன்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் சோறு இல்லாமல் திடுறாங்க. உண்மையா பொய்யா? ஆர்எஸ்எஸ் கும்பல் தன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடிட்டாங்க. இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்க திட்டம் என்னன்னா, இப்ப நேற்று கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, சீமானுக்கு பூணூல் போட்டு விடுவாங்களா, இல்ல சீமானை போய் மோகன் பகவத் இருக்காரு ஆர்எஸ்எஸ்ல அங்க போய் உட்கார வைப்பாங்களா? மேதகெல்லாம் இப்போ உயிரோட இல்லை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் இதெல்லாம் பார்த்தாருன்னா ரத்த கண்ணீர் குடிப்பார். புரியுதா? விஜய் ஒரு கிறிஸ்துவர், ஒரு ஜனநாயகவாதி கூட நம்ம ஜனநாயக படம் நடிக்கிறாரு, நம்ம நம்புவோம், எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச்ல போவோம். ஆனால் அவரோடு சேர்ந்து இருக்கிற இவர்கள்லாம் சூழ்ச்சிவாதிகள், சிக்கல் பிடித்தவர்கள். 2026 நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்க எய்ம் 2031. 26 கிடையாது, 26, 31. அதற்காகத்தான் இந்த வேலைகளை பூரா இப்ப இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகாவின் இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில சீமான் கலந்துட்டு இருக்காரு. கலந்துட்டது மட்டும் இல்லாம அவர் மேடையில பேசியிருக்காரு, என்னன்னா பாரதியாரோட புகழை பாடுறதுக்கு நான் பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. சார் அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். ஆனால் ரொம்ப காமெடின்னு சொல்றதா இல்லை வெக்கக்கேடுன்றதா இல்லை மானக்கேடுன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஒரு தமிழ் தேசியவாதி அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்தியவர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ் உடைய கும்பலுடைய நிகழ்வுக்கு போக மாட்டாங்க. மேதகு வாழ்ந்த காலத்தில் அவர் மட்டும் சரி கொஞ்சம் லைட்டாக அப்படி கண் அசைவை காட்டியிருந்தாருன்னா போதும், அவங்க பக்கத்து அவருக்கு அப்பயே ஈழத்தை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்குமே தமிழ் தேசியம் என்பது சங்கி பெயர் இல்லாத தமிழ் தேசியம், அதாவது சாதியற்ற மதமற்ற மண்ணின் மைந்தர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு பிரகடனப்படுத்தியவர். ஆனால் இன்னைக்கு போய் அவர் அங்கே போய்கிட்டு பேசுகிறத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் நம்மகிட்ட பேசும்போது, நான் தமிழ் தேசியத்தை மேதகு இடமிருந்தும் எழுச்சி தமிழிடமிருந்தே நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரு சங்கிகள், அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரதி புகழை பாடுவதற்கு நான் பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்படின்றாரு. நல்லா பாகிஸ்தானுக்கு போங்க, பாகிஸ்தானில் போய் பாடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் கும்பல்கிட்ட போகாதீங்க. ஏன்னா அவர் இன்னொன்று சொல்கிறதுக்கு அடுத்து தமிழ்நாடு அப்படின்னு பாரதி தான் அன்னைக்கு பாடினாரு, அதுக்கு அடுத்து நீங்கள் பேரை வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிறாப்புல. அது ரொம்ப நகைப்புக்குரியது. தமிழ்நாடுன்னு பாடினாரு மகாகவி பாரதியார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாது? அறிஞர் அண்ணா அவர்கள் தானே. அது அது எப்படி ஒரு நகைச்சுவையாகவே நமக்கு தோணுது. எப்படின்னா, இப்போ பாரதியார் பாடினார், இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம்ன்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல பேர் சோறு இல்லாமல் திடுறாங்க. உண்மையா பொய்யா? எல்லாருமே சாப்பாடு கிடைக்கிது. இன்னைக்கு பல சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல அந்த ஆப்பிரிக்கர்கள் வாழும் பகுதியில், சோமாலியா போன்ற ஊர்களில் இன்னமும் சாப்பாடு இல்லாமல் இருக்குது. அப்போ ஜகத்தை அழிச்சிட வேண்டியதானே? பாரதிதானே பாடியிருக்கிறாரு. கவிஞர் என்பது அவனுடைய ஆசைகளை கனவுகளை பாடக்கூடியது கவிஞனுடைய பாடல். அதை நம்ம யதார்த்தத்தோடு நம்ம ஒப்பிட முடியாது. ஏன் பாரதியார் மட்டுமல்ல, பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காருன்னா, புதியதோர் உலகு செய்வோம்,
கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் சொல்லுவார். அப்போ இங்கே சண்டை போடாமல் இருக்க நாடு பல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ போய் எல்லாம் போய் நாட்டை போய் அழிச்சிடலாமா? அப்போ பாரதியார் பாடின பாடலாக இருக்கட்டும், பாரதிதாசன் பாடிய பாடலாக இருக்கட்டும், இல்லை யார் எந்த கவிஞன் பாடிய பாடலாக இருந்தாலும் அது அவனுடைய கனவுகள் தான். சரிங்களா? அதுக்காக நீ பாரதியாரை நீ புகழ்ந்து பாடுவது தப்பில்லை. ஆனால் எந்த இடத்துல புகழ்ந்து பாடுகிறாய் என்பது ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் பாகிஸ்தானுக்கு கூட போய் பாடுவேன் நீங்கள் சொல்கிறீங்க. பாகிஸ்தானுக்கு கூட போய் பாடுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை, எங்கே மாதிரி போய் பாடுங்க. ஆனால் நம்ம வந்து என்ன கருத்தை சொல்ல வர்றோம், நம்மளோட சேர்ந்திருப்பவர்கள் யார், யார்கிட்ட இந்த கருத்தை புகுத்துறோம் என்பது ரொம்ப முக்கியம். பாகிஸ்தான் நீங்கள் கேவலமாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. பாகிஸ்தானில் கூட தமிழர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும். என்னோட சில நண்பர்களே இருக்கிறாங்க பாகிஸ்தான்லேயே. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்த நாடு பிரியும் பொழுது பிரிந்து போனவர் இருக்கிறார்கள். அவங்க இவரை விட நல்லா பாரதியார் பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்த தருணத்தில் இவர் போனது வந்து நமக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் கும்பல் தன்னோட 100ஆண்டு விழாவை கொண்டாடிட்டாங்க. இந்த 100ஆண்டு விழாவில் அவங்களுடைய திட்டம் என்னன்னா, இப்போ நேற்று கூட ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, மத்திய அமைச்சர். என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் எங்கே வேணுமாலும் நாங்கள் வந்து பரவி போக முடியுது, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியலை. ஏன்னா தமிழ்நாட்டில் சங்கிகளுக்கு எதிர்ப்பாளர் ரொம்ப அதிகமாக இருக்குது, சனாதானத்தை வேறு இருப்போம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சரே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து எப்படி வந்து இதை எதிர்கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அமைச்சர்களுக்கு தெரியுது தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளே போவது கடினம் என்று. ஆனால் இப்போ இவர் மாதிரி ஆட்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாக்குறாரு. இப்போ அங்கே போய் பாரதியார் வந்து கடைசி வரைக்குமே சங்கிகளை எதிர்த்தவர், பூணூலை அறுத்தவர், தலித்துகளுக்கு பூணூல் போட்டவர். இங்கே இவங்க போடுவாங்களா நான் கேட்குறேன், சீமானுக்கு பூணூல் போட்டு விடுவாங்களா? இல்லை சீமானை போய் மோகன் பகவத் இருக்கார்ல ஆர்எஸ்எஸ்ல, அங்கே போய் உட்கார வைப்பாங்களா? மோகன் பகவத் இருக்கார்ல, அங்கே வந்து பிராமணர்கள் மட்டும்தான் வைப்பாங்க. அவன் மோகன் பகவத் பதவி முடிய போகுது, ரைட்டு. சீமான் அடுத்த மோகன் பகவத், இல்லை சீமான் அடுத்த ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படின்னு செய்ய முடியுமா? செய்ய முடியாது, அதே யதார்த்தம். ஆனால் இவங்க வந்து நமக்குள்ள ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்குவதற்காக, அதுவும் குறிப்பாக இப்போ சீமான் போட ஆட்கள்லாம் இங்கே பேசினா நல்லா மக்கள்லாம் கேட்குறாங்க, அப்போ வந்து இவரை கூட்டியா வந்து நம்ம இது மாதிரி நடத்துவோன்ற சூழ்ச்சியில் போய் இழுக்கிறாங்க. அந்த சூழ்ச்சி வலையில் நீங்கள் போய் ஏன் விழுகிறீங்க? எச்சரிக்கையாக இருக்கணும்ல. மேதகெல்லாம் இப்போ உயிரோட இல்லை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் இதெல்லாம் பார்த்தாருன்னா அவர் ரத்த கண்ணீர் வெடிப்பார். கடைசி வரைக்கும் அவர் கொண்ட கொள்கையில் கரெக்டாக இருந்தார் இல்லைங்க. ஆமாம். அவர் ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி போனாரா? நான் அடிக்கடி உங்கள் இதுலேயே நான் சொல்லுவேன், மேதகை பற்றி தலைவர் சொன்ன ஒரு கவிதையை, பழந்தமிழர் வீரவீனும் பட்டு போகவில்லை, தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை, பாருக்குதே உணர்த்துகிறான் தம்பி வேலு பிள்ளை, அவன் பக்கம் செல்ல தகுதி நம்ம யாருக்குமே இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். தமிழனுக்கு அப்படி ஒரு வரலாறு இருக்குது. யார்கிட்டையும் போய் காலில் விழுகலை, யாருக்கும் வந்து பயப்படலை. இதுதான் தமிழருடைய வரலாறு. ஆனால் அப்படிப்பட்ட தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்துகிற மேடையில் போய் கலந்து கொள்வது விடுதலை சிறுத்தைகளுக்கு கவலை அளிக்கிறது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு இவர் வந்து வெறும் பாரதியை பற்றி பேசுறதுக்கு மட்டும் கலந்துருப்பாரா, இல்லை வேற ஏதாவது உள்நோக்கமும் இருக்குமா? இல்லை, பெரிய திட்டத்தோடு தான் உள்ளே இழுத்துருப்பாங்க. இவரை வந்து திட்டத்தில் போயிருக்க மாட்டார், இவரை வலையில் சிக்க வச்சுருப்பாங்க. ஓகே. அவர் இப்போ வலையில போட்டு அப்படியே பேசி வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் இவரை வந்து இவர் கொஞ்சம் வந்து தந்தை பெரியாருடைய கருத்துக்கு எதிர்ப்பாக பேசுகிறார்ல, அப்போ இவரை வச்சு எப்படி பயன்படுத்தலாம்னு போயிருப்பாங்க. இப்போ இந்த நிகழ்வு மூலமாக என்ன தெரிய வருகிறது என்றால், ஆர்எஸ்எஸ் கும்பல் அவரை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள். இதே எங்கள் குற்றச்சாட்டு ஒன்று. இவர் மட்டுமல்லங்க, இப்போ வந்து விஜய் இருக்காரு பார்த்தீங்களா, நடிகர் விஜயும் ஏறக்குறைய அவர் வந்து ஒரு கிறிஸ்டின், அவர் வந்து கூட அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். இவர் ஒரு தமிழ் தேசியவாதி, சீமான் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவரை வந்து விலை கொடுத்து வாங்குவாங்க. விலை கொடுத்து வாங்கணும், நேரடியாக போய் சீமானத்தையும் வாங்கணும் இல்ல, சீமா மனைவியை கூட வாங்கலாம்ல, விஜயத்தையும் வாங்கணும் இல்ல. இப்ப விஜய் அமைப்புக்குள்ள இப்ப 4-5 பேர் இருக்கிறாங்க. புஷி ஆனந்த் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப எங்க நண்பர் அவர் பழைய கட்சியில இருந்தார்ல, ஆதவ் அர்ஜுன் இருக்கிறாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து இப்போ இன்னொருத்தர் IRS அதிகாரி என்று நான் எண்ணுகிறேன், அவர் பேர் கூட அருண்ராஜ் பக்காவான RSS. நேரடியாக ஓப்பனாகவே சொல்றேன்ல, எங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா ஒரு IRS பதவியோ இல்லை IAS பதவியோ இல்லை IFS பதவியோ நீங்க ரிசைன் பண்றதா இருந்தா அதுக்கு சில காலங்கள் வேண்டும். நீங்க பாட்டு இந்திய குடியுரிமையிலிருந்து வெளியேற முடியாது, அதாவது குடி ஆட்சி உரிமையிலிருந்து, அதாவது IAS பதவிக்கு ஈக்குவலான பதவி, டக்குன்னு வர முடியாது. ஆனா இவர் கேட்டதுமே டக்குன்னு உடனே போயிட்டு வாப்பான்னு அனுப்பி விட்டாங்க. அப்போ அவங்க வந்து இங்கே அனுப்புகிறாங்க. ஏன்னா அவர் தான் இவரை வந்து ரைடு விட்டவர்,
ஒரு வீட்டுக்குள்ள ரைடு விட்டு, ஒரு விஜய் வீட்டுக்குள்ள ரைடு விட்டு, விஜயுடைய ஆபீஸ்ல ரைடு விட்டு, பல ரைடு விட்டு, இன்னைக்கு அவரே வந்து கட்சியில் சேர்ந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு புரியுதா? விஜய் வந்து ஒரு கிறிஸ்துவர், ஒரு ஜனநாயகவாதி கூட நம்புவோம், ஜனநாயக படம் நடிக்கிறாரு, நம்ம நம்புவோம், எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச்லேயே போவோம். ஆனால் அவரோடு சேர்ந்து இருக்கிற இவர்கள்லாம் சூழ்ச்சிவாதிகள், சிக்கல் பிடித்தவர்கள். ஐஏஎஸ் அந்த IRS அதிகாரி இருக்காரு, நீ சொன்ன அருணா, அவர் பேரு அருண்ராஜ் அவர்கள் கூட அவரை போய் மாற்றி விடலாம். உங்களுக்கு அதே மாதிரி இங்கேயும் நான் சொல்றேன். அப்ப தமிழ்நாடு ரொம்ப சிக்கலான ஒரு பொசிஷன்ல இருக்கு. இது ரெண்டு விஷயம். யாரு? ஒரு பக்கெட்டு சீமான், இன்னொரு பக்கெட்டு விஜய். இப்ப ரெண்டு பேருக்கும் உள்ள வந்து RSS வந்து உள்ள வந்து நேரடியா வர முடியாம, ஏன்னா ஒரு IAS அதிகாரியா இருந்துகிட்டு பல பேர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பல செய்திகள் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள பல கலெக்டர்ஸ் ரைட்டா இப்படி அதிகாரிகளை வச்சு பயன்படுத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நம்பர் வந்து இது மாதிரி யாரு? இந்த தமிழ் தேசியவாதி சீமானாக இருக்கட்டும், இல்ல இது வந்து ஒரு சிறுபான்மை மக்களின் இன்னைக்கு ஒரு சினிமா நடிகராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் வச்சு அதிகாரிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சினிமாவாதிகள், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள், இவங்களை பூரா வலையில வச்சு மறைமுகமா வர்றாங்க. ஒண்ணு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எடப்பாடி, இப்ப எடப்பாடி வீழ்த்திட்டாங்க. இப்ப இப்படி பல சூழ்நிலையில உள்ள வர்றாங்க. இந்த வந்துகிட்டே இருக்கும் பொழுது நல்லா கேட்டுக்க, நான் சொல்றேன் யதார்த்தமான உண்மை. இன்னொரு பக்கம் வந்து மக்களுடைய பண்பாட்டு ரீதியாகவே போர் தொடுக்கிறாங்க. அதுதான் எடுத்துக்காட்டு திருப்பரங்குன்றம். இப்ப நான் பேசிக்கொண்டிருந்த தருணத்துல நீதிமன்றத்துல இப்ப நீதிபதி பேசிக்கொண்டிருக்கிறார். அங்க வந்து என்ன ஏது அப்படின்னு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வந்து இப்ப நம்ம ஆரம்பத்துல பேசினோம், அங்க இருக்கிற அந்த தூணு அது வந்து விளக்கு தூண் அல்ல, தீப தூண் அல்ல, அது வந்து ஒரு தியோடலைட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்ப வந்து மோடி ஆட்சியாளர்களே, மோடியுடைய அதிகாரிகளே வந்து பார்த்துட்டு அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, உண்மைதாங்க, அது வந்து இது இல்ல, விளக்கு தூண் இல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த படம் நான் அனுப்புனேன். கோயில் தனியா இருக்குது, கீழே திருப்பரங்குன்றம், மேல தனியா ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறது விளக்கு தூண். ஆனா இது வந்து ஒரு பாய், ஒரு இஸ்லாமியருடைய ஒரு தர்கா இருக்குது. தர்காவுக்கு முன்னாடி இந்த தேர்வட்டி ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல போய் நாங்க வந்து விளக்கு ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு நீதிபதி அதுக்கு உடந்தையா இருக்கிறார். RSS பின்புலம் உள்ள அந்த நீதிபதி. அப்ப நீ யோசித்து பாருங்க. இப்ப சில பேர் யதார்த்தமான என்ன சொல்லுவாங்க, ஒரு நாள் ஏத்திட்டு போலாம், என்ன பிரச்சனை? இதே மாதிரி பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு மாதிரி சொன்னாங்க. ஏங்க அது உள்ள போய் பார்க்கட்டும்ங்க, உள்ள வந்து ராமருடைய சிலை இருக்கா இல்லையா, பாபர் மசூதிக்குள்ள பார்க்கட்டும். சும்மா உள்ள போனவங்க தான். உள்ள போய் அவங்க ஒன்றும் கிடைக்கல. ஆனா உள்ள போயிட்டு வந்து என்ன சொன்னாங்க, அங்க இருக்கிற சில கல்வெட்டுக்கள், உள்ள இருக்கிற சில இதெல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளே இந்த இடத்துல தான் வந்து ராமர் பறந்திருப்பாரு, இதுதான் ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு. அது மாதிரி கொண்டு வந்து பிரச்சனை உருவாக்கி ஒரு இந்தியா லெவலில் சிக்கலை உருவாக்கி அங்க போய் அதை இடிச்சு, நீங்க பழைய வரலாறு உங்களுக்கு தெரியும், 90களில் பெரிய சிக்கல்களை உருவாக்கி அங்க இருந்து பரப்புறாங்க. அப்பதான் எங்க தலைவர் அப்ப அந்த டயலாக் சொன்னாரு. அது வந்து பிரபலமான ஒரு டயலாக் 90களில். அதாவது இடிபடும் மசூதிகளில் இருந்து, எரிபடும் சேரிகளில் இருந்து புறப்படும் வெப்ப சூறாவளி தான் விடுதலை சிறுத்தைகள்னு தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு பக்கத்து வந்து மத ரீதியான பண்பாட்டு ரீதியாக திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்து போராடுகிறார், அவங்க வந்து உள்ள பூடுறாங்க. இன்னொரு பக்கம் நடிகரோடைய வச்சு அவரை வச்சு பூடுறாங்க உள்ள. நடிகர்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அவங்க தொண்டனுக்கு என்ன தெரியும்? இப்ப தொண்டன்லாம் பாட்டுதானே காலி பயலுக்கு மேலே திருறாங்க. இப்ப பாருங்க, அவருடைய இதுல வந்து நடந்துச்சு. இப்ப அவர் 41 பேரை கொலை செய்த பிறகு எங்க நம்ம பாண்டிச்சேரியில உள்ள எரும மாடை கொண்டு வர்றாங்க. பாத்தீங்களா பார்க்கலையா? ஒருத்தர் துப்பாக்கியோட ஒருத்தர் வர்றான் உள்ள. அது ஒரு அம்மாவோட IAS அதிகாரி அம்மா, IPS அதிகாரி அம்மா கூட மிரட்டுச்சு, டேய் என்ன ஒழுங்கா இருக்கா அப்படின்னு. புஷி ஆனந்த் அந்த அம்மா நல்ல பாராட்டுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அப்படி தற்குறித்தனமாக அவங்க அங்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து தமிழ் தேசியம்னு இவன் நாளைக்கு இளைஞர்கள் அணிதிரட்டியவர். இன்னைக்கு இவர் எப்படி போறாரு? அப்படி சங்கி பக்கத்து போயிட்டாரா, இல்லை இவர் மாற்றினாங்களா மாற்றலையான்னு தெரியல, இவர் அங்கிட்டு போய் விழுந்துட்டாரு. இப்ப இவரெல்லாம் வச்சு இவர் நகர்த்துறாங்க. அதோட வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப 2026 தேர்தலை நோக்கி இவர்கள் இது மாதிரி சதி வேலையெல்லாம் செய்யறாங்க. அப்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்காக தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ என் தலைவர் வந்து இன்னொரு கருத்துல கேட்கிறாரு, SIR பத்தி ஏன் அவங்க வாய் திறக்க மாட்டாங்க? நல்லா கேள்வி. இப்போ வந்து பிஜேபி வாயை திறக்கலைன்னா அது பிஜேபியோடைய அது செயல் திட்டம், RSS செயல் திட்டம் வாயை திறக்கல. ஆனா நீ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சி தானே, ஏன் வந்து எடப்பாடி வாயை திறக்கல SIRக்கு? அது ஒரு ஆதரவா தானே, அதுதான் ஒரு ஆதரவா இருக்கிறாரு. ஆனா இவங்க 2 பேரும் வாயவே திறக்கல.
விஜய் இதுவரைக்கும் வாய் திறந்து பேசல. சார் அதுக்கு வீடியோ போட்டு திமுகவை திட்டுறாரு. திமுக எஸ்ஐஆருக்கு சம்பந்தமே இல்லை. எஸ்ஐஆரை கொண்டது யாரு? பிஜேபி கவர்மெண்ட். அவங்களே நீங்க பேசணும். அவங்களும் பேசல. சீமான் டோட்டல் ஆஃப். எங்கனையுமே பேசவில்லை எஸ்ஐஆரை பத்தி. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய சந்தேகத்தை அளிக்கிறது. இப்போ நீங்க சொல்றீங்க சார், இப்போ பாஜக வந்து மறைமுகமா வந்து இவங்க மூலியமாலாம் வருதுன்னு சொல்லிட்டு, இப்போ அதிமுக தனியா, தாவேக தனியா, இப்போ சீமானோட ஒரு கட்சி நாம் தமிழர் தனியா இருக்கும்போது அந்த வாக்குகள் அவங்களுக்கு தானே ஸ்பிட் ஆகும். அது திமுகவுக்கு கேட்கிற கேள்வி ரொம்ப நுட்பமான கேள்வி, சிறப்பான கேள்வி. இப்படி பல்முனை போட்டி நடந்துச்சுன்னா அப்ப வந்து யாருக்கு சாதகமா இருக்குன்னா திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அவங்களுக்கு என்னன்னா எதிராளிகள் யாருமே வந்து பலம் அடையாம எல்லாம் பலவீனமாக்கி அவங்கள பூரா காலி பண்ணிட்டு இவங்க வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க 2026 தோத்து போயிருவாங்க. 2026 நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க எய்ம் வந்து 2031. 26 கிடையாது, 31. அதற்காகத்தான் இந்த வேலைகளை பூரா இப்ப இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம உள்ள நுழையவே முடியல, பெரிய சிக்கலா இருக்குது. அப்ப இவங்களை பூரா ஆளுமை பண்ணி எல்லாரையும் ஒரு செட்டிங் பண்ணணும். இல்லை இப்படி கூட செய்யலாம். நீ யாரையும் குறைத்து மதிப்பிட்டுறாதீங்க. அவங்க நமக்கு தெரிஞ்சது RSS கும்பல் தெரியாம இருக்குமா? 100ஆண்டு விழா கொண்டாடுகிறவர்கள். சும்மா நம்ம ஒரு கட்சியில மாநில இளைஞர் செயலரே நம்ம இவ்வளவு சிந்திச்சு பேசும் பொழுது அவங்க எல்லாமே மீட்டிங் போட்டு நாக்பூர்ல சிஸ்டமேட்டிக்கா செய்யறவங்க. அதாவது 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுது திட்டமிடக்கூடிய கும்பல் தான் RSS கும்பல். ஒருவேளை தேர்தல் அவங்க பூரா ஒண்ணு சேர்த்துட்டா, இப்ப ஆல்ரெடி பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கு, போய் விஜய் போய் சேர்த்துட்டா, அதை போய் சீமானா போய் சேர்த்துட்டா, அப்ப இங்க டஃபா தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு கூட நாங்க தானே தலைவர், நாங்க சொல்ற ஆள தானே நிக்கணும் அப்படின்னு ஏன் அமித்ஷா செய்யக்கூடாது? அதனாலதான் நம்ம பேசுறோம். இப்ப மக்களை அரசியல்படுத்துற மக்களை எச்சரிக்கையா இருங்க. நீங்க பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு வரலாம், ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஓனர் தான். நீங்க பல கம்பெனி நடத்தலாமுங்க. சீமா ஒரு கம்பெனி நடத்தலாம், விஜய் ஒரு கம்பெனி நடத்தலாம், எடப்பாடி ஒரு கம்பெனி நடத்தலாம். ஆனா அந்த அனைத்து கம்பெனிகளுக்கு ஒரே ஓனர் யாருன்னா பிஜேபி தான். அதை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து சீமானை பத்தி நம்ம அவ்வளவு பேசுறது இல்லை. இப்ப ஏன் நம்ம பேசுறோம்? நீ நேரடியா போறே RSS கும்பல் நடத்துற ஒரு மீட்டிங் நீ போகலாமா? உன்னை கூப்பிட்டாங்க, உன் 2ஆம் கட்ட தலைவரை கூட அனுப்பி நீ அமைதியா இருக்கணும்ல. அப்ப நீயே போய் மேடை உனக்கு என்ன கிடைக்காதா? இல்ல நீ மேடை போடுறதுக்கு உனக்கு ஒன்றும் பொருளாதார வலிமை இல்லையா? எல்லாம் தானே உனக்கு இருக்குது. அப்ப நீ போய் அங்க போய் அந்த மேடையில் ஏறிக்கிட்டு நீ போய் பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? RSS மேடையில அப்ப உன்னை நம்பி வந்து இளைஞர்லாம் என்ன ஆவாங்க? அதற்கு இப்ப இன்னைக்கு இவரு RSS மேடையில் பேசுறாரு, எழுதி வச்சுக்க, நாளைக்கு விஜயும் பேசுவார். இதே மாதிரி சீமான் மாதிரி விஜய் இதே மாதிரி போய் இவரும் போய் யார் மேடையில் பேசுவாரு? RSS மேடையில் பேசுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அவரே போகவில்லை என்றாலும் கூட அவரோட சேர்ந்துருக்கிறாங்க 4-5 பேர். இப்போ நான் பேர் சொன்னேன், புஷி ஆனந்த சொன்னேன், அந்த அருணை சொன்னேன், இன்னொன்று யாரை சொன்னேன், ஆதவ அர்ஜுன சொன்னேன், இன்னொன்று இருக்காரு ஜான் ஆரோக்கியசாமி, அவரை நம்ம விட்டுட்டான். அப்புறம் நிர்மல் குமார், பிஜேபிக்காரர் தானே நிர்மல் குமார், பிஜேபி நேரம் இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ இந்த கும்பல்லாம் நாளை கொண்டு போக மாட்டான்னு என்ன உத்தேசம் இருக்குது? ஆனால் இவ்வளவு பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் 1000 முகமுடியை போட்டு கொண்டு வரலாம், இல்லை 1000 சதி வேலைகளை செய்யலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை இருக்கின்ற வரையிலும் நாங்கள் எங்கள் அணியை வலுவாக்கி நாங்கள் இங்கே உள்ள விடாத அளவிற்கு நாங்கள் களமாடுவோம். இப்போ ஏன் அவங்கள வந்து இந்த நேரத்தில் நான் திடீர்னு உங்களுக்கு வந்து இப்போ நான் பேட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டேன்? இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. ஒரு பக்கம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் சினிமாக்காரங்க, இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள், இன்னொரு பக்கம் யாரு IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், அவங்களும் சதி பண்றாங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை ஒரு ஆட்டையை போட்டுடலாம். எப்படி பீகார் ஆட்டையை போட்டோம், எப்படி உத்தரப்பிரதேச போட்டோம், எப்படி குஜராத்தை போட்டோம். இவரெல்லாம் ஆரம்பத்தில் இல்லையே இல்லை. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எங்கேயுமே இல்லை. குஜராத்தில், உத்தரப்பிரதேசில் அதற்கு முன்னாடி காங்கிரஸ் தான் அங்கே கோட்டை. இன்னைக்கு காங்கிரஸ் இங்கே ஜெயிக்க முடியல. ராகுல் காந்தி எங்கே வந்து ஜெயிக்கிறாரு? கேரளாவில் வந்து ஜெயிக்கிறாரு. அது காரணமே அங்கே வந்து மதவெறியை வந்து தூண்டி அங்கே மக்களை வந்து பிரச்சனை உருவாக்குனது. அந்த காலகட்டத்தில் நேருவாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தி அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை ராஜீவ் காந்தியாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கக்கூடிய இடம் எந்த இடம்னா உத்தரப்பிரதேசம் தான். அங்கதான் வெற்றி பெறுவாங்க. இப்போ அங்கே ஜெயிக்க முடியலையே. அப்போ நம்ம வந்து அவங்க எதிராளிகளை குறைத்து மதிப்பிட வேண்டாம். எந்த வேலையும் செய்வாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? யாரையும் விலை கொடுத்து வாங்குவார்கள். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளைஞர்கள். இன்னைக்கு வந்து திராவிடம் அப்படின்ற அவங்க பேசுகிறாங்க, திமுக காரங்க நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போ நம்மளை விட அவங்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ எங்களை மாதிரி கூட்டணிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சீட்டை கொடுத்து எங்களாம் வந்து உள்ளே வச்சுக்கிறணும் பாதுகாப்பாக.
இப்போ திமுக எந்த அளவுக்கு அதை வலுவா எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்காங்க? அதைத்தான் நான் இப்ப சொல்ல வர்றேன். நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் திமுகவுக்கு தான் சொல்றேன். சும்மா 1 சீட்டு 2 சீட்டு வித்தியாசத்துல சிக்கல்ல நீ வந்து மற்ற கூட்டத்தில் இருக்கிற ஆட்களை வந்து சிக்கலை உருவாக்கிடக்கூடாது. ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்களா இந்த மாதிரி? இல்ல, நிச்சயம் ப்ரிப்பேராக இருப்பார்கள். இப்ப நமக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல விரும்புறோம்னா, இப்போ எதிராளிகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஓட்டு அப்படியே விழுகணும். அப்போ ஓட்டு அப்படியே விழுகணும்னா இருக்கிற கூட்டணி தலைவர்களுக்கெல்லாம் அவங்க விரும்புகின்ற அந்த தொகுதிகளை, அந்த கூட்டணி நம்பர்ஸ்களை முறையா வழங்கணும் அப்படின்றதே நம்முடைய கருத்து. இப்போ கூட காங்கிரஸ் வந்து இங்கிட்டு பேசுது அங்கிட்டு பேசி சொல்றேன், அதான் சரியான செயல் அல்ல. காங்கிரஸ் இங்கே பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு குழுவை போட்ட பிறகு அங்கே இருக்கிற காங்கிரஸில் முக்கியமான ஆளு ராகுல் காந்தி நண்பர் விஜய் சந்தித்தார் அப்படின்ற மாதிரி செய்திலாம் வந்து வெளியில் வருது. இது ஒரு ஆரோக்கியமான செயல் அல்ல. எதிராளிகள் இவ்வளவு விவரமா இருக்கிறாங்க, இவ்வளவு ஒரு மறைமுக செயல் திட்டத்தில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம அணியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், அப்புறம் நம்ம இவருடைய வேல்முருகன் கட்சி, அது இஸ்லாமிய அமைப்பு, கிறிஸ்துவ அமைப்பு எல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும். அவங்களை பூரா பாதுகாப்பாக அவங்களுடைய உரிமைகளையும் தேவைகளையும் தமிழக முதல்வரும் பூர்த்தி செய்யணும். அப்பதான் எதிராளியை நம்ம அழித்தொழிக்க முடியும். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க, செயல்பாட்டையும் பாருங்க. போன வருஷத்துக்கு வரைக்கும் விஜய் யாருன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து அரசியல் அவருக்கு பெரிய, இன்னும் தேர்தலே அவர் நிக்கல, எதையும் சந்திக்கல, அதுக்குள்ளேயும் அவருக்கு 20% ஓட்டு இருக்கு அப்படின்ற பத்திரிகையாளர்லாம் எழுதுறாங்க. 2வது பெரிய கட்சியா கூட வருவாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் காசை வாங்கிட்டு அவன் எழுதுறேன். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கிறீங்க. அவர் சேர்ந்து இருந்தாலும் சரி, சேராம இருந்தாலும் சரி, அவர் ஜெயிப்பாரு சினிமா நடிகர் என்ற முறையில. விஜயகாந்தோடைய பெரிய ஆளு பியான் ஜெயிச்சார்ல முத ஆமா, அது மாதிரி வரலாம். அதுக்கு மேல வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நாங்க வலிமையாக இருக்கிறோம் அப்படின்றத தருணம் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.